ஆஹா! பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. கேரமல் புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பேன் வச்சு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1 பேக் கேரமலுக்கு 1/2 லிட்டர் பால் கரெக்ட்டா இருக்கும். அந்த கேரமல் பவுடர கொஞ்சமா பால்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், பச்சை வாசனை போனதுக்கப்புறம், அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கேரமல் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிலேயே சுகர் இருக்கும். அதனால சுகர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. 2 கொதி வந்தோனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப தனியா வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம். அதுக்கு தண்ணி ஊத்தி அந்த 7லேருந்து 8 ஸ்பூன் சுகர் போட்டு கொஞ்சமா வெல்லம் போட்டுருக்கேன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாரி சுகர் சிரப் கேரமல் மாரி ரெடி பண்ணிட்டு, எதுல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அந்த பவுல்ல ஃபர்ஸ்ட் அந்த சுகர் சிரப்ப ஊத்திக்கோங்க. இல்லன்னா நீங்க அந்த பாக்கெட்லயே ரெடிமேட் குடுத்துருப்பாங்க சுகர் சிரப். அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப காய்ச்சி வச்சிருந்த பால ஊத்திருங்க. ஊத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா செட் ஆயிடும். இப்ப செட் ஆனத லைட்டா மேலேருந்து தட்டி விட்டு டேப் பண்ணி வேற இதுல மாத்தி விட்டுருங்க. ஃபிளிப் பண்ற மாரி பார்த்து மெதுவா பண்ணுங்க. கேரமல் புட்டிங் ரெடி. பார்க்கறதுக்கே டெம்ப்டிங்கா இருக்குல்ல. வெயிட் பண்ணாம செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. Have it and have a good day.